அஸ்ஸலாமு அலைக்கும். இது வந்து ஜவ்வரிசி பாயாசம். ஜவ்வரிசியை நல்லா 4 விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் அரை மூடி தேங்காய் எடுத்து தேங்காய் பால் ஊற்றி இந்த அடித்து எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் வடிகட்டியாச்சு. அந்த தேங்காயில் வந்து 2 ஏலக்காயும் போட்டு அடித்து எடுத்துட்டேன். அதனால் இதை வடிகட்டி எடுத்துட்டு இதில் ஊற்றிடலாம். இது வகுத்து புண்ணுக்கெல்லாம் அவ்வளோ நல்லது தேங்காய் பால். இந்த பக்கத்து கொஞ்சம் நெய் ஊற்றி கிஸ்மிஸ் பழம் முந்திரி பருப்பு இதையும் போட்டு வறுத்து எடுத்துருக்கேன். அதையும் இதில் ஊற்றிடலாம். இது ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம். இந்த அளவு ஜீனி போட்டுடலாம். தேவையான அளவு ஜீனி, இந்த அளவு உப்பு, இனிப்பு எடுத்து கொடுக்கும். இது கொஞ்சம் போல் வடிகட்டுறதுக்கு இது தேங்காய் பால் எடுக்க முன்னே கொஞ்சம் பூ எடுத்து வச்சுட்டு அதையும் இதில் போட்டுடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம். இப்போ வந்து ஜவ்வரிசி தேங்காய் பால் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.